Hi friends, welcome to our channel TNPSC for Success. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் நம்மளுக்கு கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக தேடி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகளில் கொஷின் கேட்பாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டிஎம்கே சாதனைகள். ஏன்னா 2021, 22, 23 இந்த வருஷங்களில் வந்துட்டு டிஎம்கே பீரியடு. இந்த பீரியடில் வந்துட்டு இப்போயும் அதான் இருக்குது. இருந்தாலும் இந்த 2021, 22, 23 ஆரம்ப காலகட்டங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா 2021ல் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ட்டு ஒரு இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆரம்பித்தது வந்து எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி. இடம் வந்து கிருஷ்ணகிரியில் வந்துட்டு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 19ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே 2021ல் தான். அப்புறம் இன்னொரு திட்டம் வந்து என்ன அப்படின்னா இன்னுயிர் காப்போம் திட்டம். இது மூணுமே ரொம்ப முக்கியமான திட்டம். இது மூணுமே எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2021ல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2022ல் நான் முதல்வன் திட்டமும் பசுமையான தமிழ்நாடு இந்த 2 திட்டமும். அப்புறம் வந்துட்டு புதுமை பெண் திட்டம், அதாவது மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கு, அதாவது புதுமை பெண் திட்டம். அந்த திட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க 2022ல். அதே மாதிரி காலை உணவு திட்டம், அதாவது மதிய உணவு திட்டம் வந்து சத்துணவு திட்டம், அது முன்னாடி இருந்தே இருக்குது. இப்போ வந்து காலை நேரமும் வந்துட்டு பள்ளி குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டம் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இது வந்துட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 2022ல் தான் வந்து அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலை உணவு திட்டம். அதே மாதிரி பருவநிலை மாற்றக்குள்ள வந்து ஒன்று புதுசாக வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி காசநோய் ஒழிப்பு திட்டம் அதுவும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து மரைன் அலைட் ஃபோர்ஸ் அப்படின்னா கடல் உயிரின பாதுகாப்பு. இது வந்து மன்னார் விரிகுடா, பாக் விரிகுடா இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய கடல் உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த கடல் உயிரின பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இது எல்லாமே வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 2022வது வருஷங்களில். அடுத்தது நம்ம வந்துட்டு 2023ல் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடைப்பயணம். மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நடைப்பயணம் மூலமும் மக்களை சந்திச்சார் இல்லையா, அதான் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது இல்லை. அது வந்து எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 2023ல். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா வந்துட்டு 21, 22, 23 போட்டு இதே மாதிரியே நீங்கள் எழுதி நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. 2023ல் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழா வந்து நடந்தது. இது வந்துட்டு இந்த மருத்துவமனையில் வந்துட்டு 1000 படுக்கை வசதி கொண்ட மாதிரி வந்துட்டு ஃபெசிலிட்டியோடு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா கிண்டியில். எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது உயர் சிறப்பு மருத்துவமனை வந்து என்ன அப்படின்னா இந்த கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. இது வந்து கிண்டியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ஜூன் 15ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து அகழ்வாராய்ச்சி நடந்த இடம். அதாவது வந்து அகழ்வாராய்ச்சியில் கண்டிப்பாக நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. இது வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு புலிப்பட்டி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது, இங்கே நடந்திருக்கு. அடுத்தது வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம். அடுத்தது பொற்பனைக்கோட்டை, இது வந்து புதுக்கோட்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வெம்பக்கோட்டை, விருதுநகர், பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை. அடுத்தது வந்து பூதிநத்தத்தில் தருமபுரியில் இருக்குது. இந்தலூர் வந்துட்டு செங்கல்பட்டு மாவட்டம். அடுத்தது வந்து துலுக்கர்பட்டி, இது வந்து திருநெல்வேலி மாவட்டம். மருங்கூர் கடலூர் மாவட்டம். கொங்கல் நகரம் திருப்பூர் மாவட்டம். திருமலாபுரம் தென்காசி. சென்னானூர் அப்படின்றது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம், இது வந்து என்ன மாவட்டம்னா அரியலூர் மாவட்டம். அடுத்தது வந்து சிவசங்குப்பட்டி அப்படின்றது வந்துட்டு விருதுநகரில் இருக்குது. இந்த சிவசங்குப்பட்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா முதுமக்கள் தாலின்னு சொல்லுவோம்ல, இறந்தவங்களை இது புதைக்கிறதுக்காக ஏற்படுத்தின அந்த இது வந்து முதுமக்கள் தாலி. அது வந்து எங்கே எடுத்தாங்க அப்படின்னா சிவசங்குப்பட்டியில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து திறப்பு விழா நடந்துச்சு. இது வந்து எப்போ அப்படின்னா 15/7/2022
2023 சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு. இடம் வந்து எங்கே அப்படின்னா புதுநத்தம் அப்படின்றது புதுநத்த சாலை மதுரையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூலகத்தில் வந்துட்டு மொத்தமாக 8 ஃப்ளோர் இருக்குது, அதாவது 8 மாடி இருக்குது. இதில் வந்து 206 கோடி செலவில் வந்துட்டு இந்த நூலகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு வேளாண் சங்கமம் 2023 நடந்திருக்குது. இது வந்து வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 27/7/2023 29/7/2023 வரைக்கும் நடந்துச்சு. இது வந்து திருச்சியில். இதனுடைய முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா எங்கும் பசுமை எதிலும் வளர்ச்சி அப்படின்றத குறிக்கோளாக வச்சு இந்த வேளாண் கண்காட்சி கருத்தரங்கம் வந்து திருச்சியில் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் நான் இதில் வந்து எழுதியிருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை மட்டும் நான் இதில் எழுதி உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இந்த இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் தேவையோ இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.